பல கோடிகள் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சு செல்வ செழிப்பா வாழக்கூடிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பூஜா ஹெக்டே. முகமுடி படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமான பூஜா ஹெக்டேக்கு முதல் படமே அட்ரு ஃபிளாப் ஆகுது. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் சரியான வாய்ப்புகள் கிடைக்காததுனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெலுங்கு படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அங்க அவங்களோட மார்க்கெட் சும்மா பீக்ல இருந்துச்சு. அதன் மூலமா தான் பல வருஷங்கள் கழிச்சு விஜயோட பீஸ்ட் படத்துல மறுபடியும் நம்ம தமிழ்ல என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த படமும் அவங்களுக்கு சரியா போகாததுனால பூஜா ஹெக்டே நம்ம தமிழ்ல நடிச்சாலே கண்டிப்பா படம் ஃபிளாப் ஆயிடும் அப்படின்னு மொத்தமா அவங்கள தள்ளி வச்சாங்க. ஆனா இப்போ ஒரு தரமான கம்பேக்கு ரெடி ஆயிருக்காங்க. ஏன்னா ரெட்ரோ தளபதி 69 அப்படின்னு 2 படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இதுல ரெட்ரோ படத்துக்காக 4 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. தளபதி 69 படத்துக்காக 6 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க பூஜா ஹெக்டே. இந்த விதத்துல இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு 50 கோடியா இருக்குது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. சமந்தா ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூடவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் அதே அளவுக்கு மார்க்கெட்டை தக்க வச்சிருந்தாங்க. சமந்தாக்கு எப்போ டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறமா ஒரு நோயால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருந்தாங்களோ அதுக்கப்புறமா அவங்களால சினிமாவில் சரியா கவனத்தை செலுத்தவே முடியல. ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல கூட சமந்தா சொல்லியிருந்தாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு நான் தமிழ்ல படம் பண்ணி, ஆனா இருந்துமே ரசிகர்கள் என்ன மறக்காம அதே அன்பை எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஆமா, இப்பவுமே சமந்தா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போட்டா போதும் சம்முன்னு உயிரை விடுறதுக்கு அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. சமந்தா இப்பவுமே ஒரு படத்துக்கு 5 கோடி வரைக்கும் சம்பளம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. தமிழ்ல இல்லாட்டாலும் வேற இண்டஸ்ட்ரியில வருஷத்துக்கு 1 இல்ல 2 படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்துல சமந்தாவோட மொத்த சொத்து மதிப்பு 89 கோடி. சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சமந்தாக்கு 200 கோடி வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கறதா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சமந்தா தான் அதை வேண்டான்னு மூஞ்சிலேயே தூக்கி வீசிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை சமந்தா மட்டும் அந்த காசை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்ப அவங்களோட சொத்து மதிப்பு 289 கோடியா இருந்திருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனுஷ்கா ஷெட்டி. ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருந்தாங்க. இவங்க எடுக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க தேர்ந்தெடுத்த எல்லா சப்ஜெக்டும் சொதப்பிடுச்சு. முக்கியமா இஞ்சி இடுப்பழகி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அனுஷ்கா ஷெட்டி அவங்களோட மொத்த மார்க்கெட்டையும் இழந்தாங்க. அதுக்கப்புறமா பாகுபலி படம் மட்டும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மொத்தமா சினிமா விட்டே காணாம போயிருப்பாங்க. ஆனா பாகுபலி படத்துல ஒரு தரமான கம்பேக் கொடுத்தாங்க. அனுஷ்கா ஷெட்டி தனக்கு மார்க்கெட் இருக்கோ இல்லையோ, ஆனா இப்ப வரைக்குமே ஒரு படத்துக்கு 7 கோடி வரைக்கும் சம்பளம் கேட்கறாங்க. இவங்களோட தேவசேனா கதாபாத்திரம் வேர்ல்டு லெவல்ல பேசப்பட்டது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த விதத்துல இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு 100 கோடியா இருக்குது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தமன்னா. தமன்னாவோட இந்த முன்னேற்றம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் தமன்னாவோட லைஃப்ல நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களானே எனக்கு தெரியல. எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஆரம்பத்துல சும்மா பின்னி படல் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களோட மார்க்கெட் மொத்தமா சரியுது. அதுக்கப்புறமா மார்க்கெட்டை காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஜெயிலர் படத்துல காவாலா அப்படின்ற ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. அந்த பாட்டு அவங்களை இவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டும் அப்படின்னு அவங்களுக்கே அப்போ தெரிஞ்சிருக்காது. எல்லா ஹீரோயின்ஸும் படத்துல நடிக்கிறதுக்கே 2-3 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது தமன்னா அந்த ஒரு பாட்டுல ஆடுறதுக்காகவே 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் தமன்னா உட்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாம அவ்வளவு படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. தமன்னா இப்ப ஒரு படத்துக்கு 7 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமன்னாவோட மொத்த சொத்து மதிப்பு 110 கோடி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. ஹீரோயின்ஸ்ல நம்பர் 1 இடத்தை எப்பவுமே விட்டு கொடுக்காத நயன்தாரா இப்ப சொத்து மதிப்புலையும் நம்பர் 1 இடத்துல தான் இருக்காங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சை எப்பவுமே இருக்கும். நயன்தாராக்கு மார்க்கெட்டே இப்போ சரியா இல்ல, தொடர்ந்து படங்களும் பண்றது இல்ல, ஆனா சம்பளத்தை மட்டும் குறைக்கவே மாட்டாங்க அப்படின்னு நயன்தாரா மேல எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி பல வருஷங்களா அவங்களும் 10ல இருந்து 12 கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு உமன் சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு ஹீரோக்கு பேரா நடிச்சாலும் சரி, அவங்களுக்கு 10ல இருந்து 12 கோடி சம்பளம் கொடுத்தே ஆகணும். இந்த நிலைமையில தன்னோட சம்பளத்தை உயர்த்த போறதா அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே பயங்கர ஷாக். அந்த விதத்துல மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்காக 15 கோடி சம்பளமா வாங்கியிருக்காங்க நயன்தாரா. நயன்தாரா சம்பாதிக்கிறது சினிமாவுல மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய பிசினஸும் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில நயன்தாராவோட மொத்த சொத்து மதிப்பு 165 கோடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.